வாழ்க வளமுடன். எஸ்விவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடைய நீ வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு ஏக்கர் தென்னந்தோப்புங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிணத்து கடை அடுத்து நெகம் இருக்குல்லங்க, நெகம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரே கிலோமீட்டர்லேங்க அருமையான ஒரு தோப்புங்க. அது தனி ஃபென்சிங்கு, தனி காம்பவுண்டோட. அதாவது நம்ம ஒரு ஏக்கரில் எடுக்கிறப்ப தனியாக எல்லாமே தனியாக வேணும்னு நினைப்போம். அதாவது இபி சர்வீஸ்லேருந்து கிணறுலேருந்து இது நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தோப்புங்க. அதை நான் சொன்ன மாதிரி தாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நெகம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரே கிலோமீட்டருங்க. நெகம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வேறு அரை கிலோமீட்டரில் இந்த தோப்பு இருக்குதுங்க. அருமையான தோப்புங்க. ஆனால் அதாவது பஞ்சாயத்து மண் ரோட்டு மேலே இந்த தோப்பு இருக்குதுங்க. பார்த்துட்டிங்கன்னா இது தெற்கு பார்த்த தோப்புங்க. ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 120 அடி வருங்க. லென்த்து வந்து ஒரு 400 அடிக்கு கிட்டத்தட்ட வருங்க ஒரு ஏக்கர். இது பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீட்டோட ஆர்சி பில்டிங்குங்க. ஒரு 800 to 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டோடு இருக்குது. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக வரீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பார்த்தீங்கன்னா வீடு இப்போ கட்டின வீடு தாங்க. ஒரு 1 year ஆச்சுங்க. புது வீடு, அதை சொந்தத்துக்கு கட்டிக்கிறனால உங்களுக்கு அருமையாக வீடு அவங்க பார்த்து கட்டிக்கிறாங்க. ஒரு 2 பெட்ரூமு, டைனிங் ஹாலு, கிச்சன் அதெல்லாமே இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா மண் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க. தோப்பும் பார்த்தீங்கன்னா லைட்டான வடக்கு சரிவுங்க. வாசுக்கு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அருமையான பூமி. தெற்கு பார்த்த பூமிங்க. வீடு வந்து வடக்கு பார்த்து கட்டிக்கிறாங்க. மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன் அப்படியே லென்த்தாக ஒரு 420 அடிக்கு லென்த்தாக போகுங்க. கிணறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் வடை ஓட்டு மூலையில் வந்துடுங்க. தண்ணி தொட்டி ஒன்று போட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி தனித்தனியாக, அதாவது தனி கிணறு, தனி சர்வீஸு, தனி போரு, அப்படி எல்லா ஐட்டம் நீங்கள் நினைக்கிற மாதிரி தனித்தனியாக எல்லா ஐட்டம் தனித்தனியாக இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு செம்மண் பூமிங்க. இப்போ தான் எல்லாம் வேலை செஞ்சு ட்ரிப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அந்த செம்மண் சென்றது தெரியுது பார்த்தீங்களா, அதில் ட்ரிப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க. ஏன்னா முதல்ல கிணத்துலேருந்து உங்களுக்கு வாய்க்கால் மூலயமா தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு அந்த கிணத்துல இப்போ ட்ரை சீசன்னால் தண்ணி குறைஞ்சிருக்கிறதுனால இப்போ போர் தண்ணி வந்துட்டு நேராக அதில் கிணத்துல விட்டாலும் குடிச்சங்கிறதுனால ஒரு ரிங் தொட்டி ஒன்று கட்டிங்க. அதில் வந்துட்டு தான் தண்ணியை விட்டு நம்ம தண்ணி பாய்க்கிறாங்க. மரத்தை சுற்றி பாருங்கள், உங்களுக்கு நல்லா பச்சை அடிக்கிற பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு மரத்துக்கு நல்லா தண்ணி பாயுது. அதனால தான் உங்களுக்கு இந்த பச்சை நல்லா அடிக்குதுங்க. பார்த்தீங்கன்னா இது நான் சொன்ன மாதிரி தண்ணி தொட்டி கரெக்டாக இந்த ஜல முளைக்கி போட்டிருக்காங்க. கிணறு அதுக்கு நேர் பின்னாடி வந்துடுதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சாரிங்க, அது ஒரு 60,000 லிட்டரு தண்ணி பிடிக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாயங்காலம் அந்த போர் எடுத்து விட்டாங்கன்னா வெடியறக்குள்ளே அந்த தொட்டி நிறைஞ்சிருங்க. காலையில் நீங்கள் அதாவது வாரத்தில் ஒரு தண்ணி தான் விடுவாங்க, ஒரு தண்ணி அல்லது 2 தண்ணி தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி ஒரு தண்ணி கூட பாய்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஒரு போர்லேயே தண்ணி இருக்குங்க. இதில் பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குங்க. இப்போ இந்த ட்ரை சீசனுங்கனால இந்த கிணத்துல வந்துட்டு இப்போ தண்ணி கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இருக்கிறது மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க. என்ன இருக்கோ அதை நேச்சுரல் என்னவோ நம்ம அதை சொல்லி நேர்மையாக தான் சொல்லி நம்ம வியாபாரம் பண்ணுறோம். ஏன்னா நம்ம நீங்கள் வந்து பார்க்கணுங்கிறதுக்கு வேண்டி இருக்கிறத மிகைப்படுத்தி சொல்கிறதா ஐடியாவே எங்கிட்ட இல்லைங்க. என்ன இருக்கோ உண்மையை மாதிரி நம்ம சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சொல்கிறது பார்த்துட்டு நீங்கள் நேராக பிடிச்சிருந்தா மட்டும் வந்து பாருங்கள். ஏன்னா நம்ம உங்களுக்கு மிகைப்படுத்தி அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு நினச்சிட்டு வந்துட்டு அது இல்லை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதனால் நம்ம என்னென்னு கிணறுக்கு கிணத்துல இப்போ ட்ரை சீசனால் தண்ணி இல்லைன்னு உண்மை சொல்லி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோங்க. பூமி வந்து பாருங்கள், ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துட்டு 1,15,00,000 டோட்டலாக கேட்குறாங்க. ஏன்னா வீடே கிட்டத்தட்ட ஒரு வீடு மட்டும் 30 லட்சம் ரூபாய்க்கு அவங்க வீடு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபென்சிங் போட்டிருக்காங்க, இந்த தண்ணி தொட்டி கட்டிக்கிறாங்க. இப்போ அந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்துட்டு ஏக்கர் வந்துட்டு 1 கோடி ரூபா வரைக்கும் போகுதுங்க. இந்த வீடு, இந்த தண்ணி தொட்டி இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க, ஃபென்சிங் எல்லாம் பண்ணிக்கிறனால 1,15 அவங்க ஃபைனல் கேட்குறாங்க. இது நேராக உட்காந்திங்கன்னா அதில் ரேட்டு அனுசரித்து நம்ம பேசி வாங்கலாம். பூமி பிடிச்சவங்க நேராக வாங்க. உங்களுக்கு பூமி பிடிச்சிருந்தா பார்ட்டிகிட்ட டேரெக்டாக உட்காரக்க நீங்கள் நேராக உட்காந்து பேசிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சுரேஷ்குமார் நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் அவருக்கு கால் பண்ணி கேளுங்க, அவர் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.